அண்ணன் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதல் 6 மாசத்துல என்னென்னலாம் எதிர்பார்க்கும்? நீர்வள பெருக்கத்துக்கு வேலை செய்யும், புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்க வேகமாக கட்டமைப்பு போர்க்கால நடவடிக்கைகள் எடுப்பேன். இந்த மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓட எந்த இடத்துலையும் தேங்காம இருக்கிறது பார்ப்பேன். அதுக்கப்புறம் கல்வி, உலகத்தரத்துக்கு என் கல்வியை கொடுக்க கட்டட அமைப்பு அதெல்லாம் சீரமைக்க அப்பவே தொடங்கிடுவேன். அது மாதிரி மருத்துவ கட்டமைப்பை நான் தனியார் முதலாளிகளை விடவும் தரமா எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணேன் ஒரே சமகாலம். அப்புறம் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு வைப்பேன். நாடெங்கிலும் மரம் வளர்ப்பேன். பள்ளிக்கூடங்கள்லாம் பசுஞ்சோலை பள்ளி, சாலை எல்லாம் பசுஞ்சோலை சாலை. மரங்கள் இல்லாத வெற்றிடங்கள்னு ஒண்ணு நீங்க பார்க்கவே முடியாது. அப்ப நச்சு மரங்களா இருக்கிற சீமக்கருவேல யூக்கலிப்டஸ் எடுத்துட்டு மாற்று மரங்களை நடுறேன். இருக்கிற அரசு இடங்களை எல்லாம் விளைநிலங்களா மாற்றி அல்லது மக்கள்கிட்ட இருக்கிற அவங்க விளைநிலங்களை ஒத்திக்கு கையகப்படுத்தி அதை லீஸுக்கு எடுப்போம்னா அதை எடுத்து அதை வேளாண் பண்ணைகளா உருவாக்கி மக்களின் வாழ்விடங்களிலேயே வேலை வாய்ப்பை கொடுக்க, அவர்கள் வாழ்விடங்களே கல்வி மருத்துவ தரத்தை உயர்த்துறதுக்கு எல்லாத்துக்குமே விரைந்து வேகமா செய்யும். சட்டம் இருக்கு, இங்க ஒழுங்கு இல்லை. அப்ப காவலர்களுக்கு 8 மணி நேரம், பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் பணின்னு சுழற்சி முறையில கொடுக்கும். இப்ப வாரம் ஒரு நாள் விடுமுறை. நீங்க சனிக்கிழமை எடுத்துட்டீங்கன்னா சனிக்கிழமை எடுத்தவர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துவார், அடுத்த வாரம் சனிக்கு இந்த வாரம் எடுத்தவர், அப்படி மாத்தி ஒரு நாள் விடுமுறை. குற்ற தடுப்பு காவல் படையே எடுத்துங்க. பிரிவென்டிவ் ஃபோர்ஸ்னு குற்ற தடுப்பு காவல் படை எடுத்து குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய படையை உருவாக்கி எடுத்தவனே தரம் உயர்த்த கல்வியும் மருத்துவத்தையும் பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கிறதுக்கு வேளாண்மையும் கையில் எடுத்து வேளாண்மை செய்யறதுக்கு எனக்கு அடிப்படையா நீர் இருக்கிறது தேவையினால நீர்வள பெருக்கம், இந்த 10 ஆண்டு பசுமை திட்டம், இதையெல்லாம் 6 மாசத்துல ஒரு அடித்தளத்தை போட்டு ஒரே நேரத்துல ஒரு இராணுவ போர்க்கால நடவடிக்கை போல இயங்க தொடங்க.